பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1 6வது கணக்கு பார்க்கிறோம். ஏ, பி மற்றும் சி என்ற 3 கணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 3 கணங்களை வச்சுட்டு ஒரு 3 நிபந்தனைகளை நம்ம நிரூபிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுல ஏ மற்றும் பி என்ற கணமானது கண கட்டமைப்பு முறையில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. A equal to x belongs to W such that x less than 2ன்னு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப W அப்படிங்கிறது நமக்கு எதை குறிப்பிடும்? ஒரு முழு எண்களை குறிப்பிடும். முழு எண்கள் அப்படிங்கிறப்ப எதுல இருந்து ஆரம்பிக்கும்? 0, 0, 1, 2, எக்ஸெட்ரா. இப்ப இங்க x less than 2ன்னு கொடுத்திருக்கிறதுனால A என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? 0, 1 மட்டும்தான் வர செய்யும். இப்ப கண கட்டமைப்பு முறையில் கொடுக்கப்பட்டுள்ள கணத்தை பட்டியல் முறைக்கு மாத்திட்டோம். இதே போல பி என்ற கணத்தையும் பட்டியல் முறைக்கு மாத்தணும். பி என்ற கணம் என்னன்னு கொடுத்திருக்கிறாங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு n. இப்ப எக்ஸ் என்பது ஒரு இயல் எண்ணை குறிப்பிடுது. 1 less than x less than or equal to 4ன்னு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ 1ஐ விட அதிகமான இயல் எண்கள் less than or equal to 4 அப்படிங்கிறதுனால 4 வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எண்கள், 1ஐ விட அதிகமாக 4 வரை இருக்கக்கூடிய இயல் எண்கள் பி என்ற கணத்தில் இருக்கும். அப்ப என்னென்ன மதிப்புகள் வரும் பி என்ற கணத்தில்? 2, 3, 4. சிங்கிற கணமானது பட்டியல் முறையிலேயே இருக்கு. அதுல இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? 3, 5. இதில் சரிபார்க்க வேண்டிய முதல் சப்டிவிஷன் என்ன இருக்கு? A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இடது பக்க மதிப்பும் வலது பக்க மதிப்பும் சமம்னு காட்டுறோம். இடது பக்க மதிப்பு அதாவது LHS என்ன கொடுத்திருக்கிறாங்க? A கிராஸ் B யூனியன் C. இப்போ பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல போடுறோம். பிராக்கெட்ல என்ன இருக்கு? பி யூனியன் சி. பி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? 2, 3, 4 யூனியன். சி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன? 3, 5. யூனியன் அப்படிங்கிறது என்ன? சேர்ப்பு. 2 கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் சேர்த்து எழுதுறோம். இங்கேயும் பார்த்துட்டோம்னா ரிப்பிட்டேஷன் இருந்தது அப்படின்னா ஒரு முறை நம்ம எடுத்து எழுதினால் போதும். இப்ப 2 கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளையும் சேர்த்து எழுதுறப்ப என்னென்ன உறுப்புகள் பி யூனியன் சில வருது? 2, 3, 4, 5. 3 2 கணத்துலயும் பொதுவா இருக்கு. அப்போ ஒரு முறை எழுதிட்டோம்னா போதும். அடுத்து என்ன கணக்கிடுறோம்? ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ என்ற கணத்தின் உறுப்புகளை எடுத்து எழுதுறோம். 0, 1 கிராஸ் பி யூனியன் சி நம்ம எழுதியிருக்கிறோம். பி யூனியன் சில இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? 2, 3, 4, 5. இந்த ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதுறோம். அப்ப கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி எழுதுறோம்? முதல் கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளோடையும் இரண்டாவது கண உறுப்புகளை இணைக்கிறோம். முதல் கணத்தில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு 0. இப்ப 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அடுத்து முதல் கணத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்போட இரண்டாவது கண உறுப்புகளை இணைக்கிறோம். இரண்டாவது உறுப்பு என்ன இருக்கு? 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. LHS போட்டுட்டோம். இத சமன்பாடு 1 அப்படின்னு குறிப்பிடுறோம். அடுத்து RHS எடுக்கிறோம். RHSல என்ன நிரூபிக்கணும்? A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இப்போ பிராக்கெட்ல இருக்கக்கூடிய மதிப்பு முதல்ல கணக்கிடுறோம். பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்குறாங்க? A கிராஸ் B ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கு. A என்ற கணத்தில் அமையக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? 0, 1 கிராஸ் B என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 2, 3, 4. கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதுறோம். முதல் கணத்தின் முதல் உறுப்பு என்ன? 0, 0, 2, 0, 3, 0, 4.
அடுத்து இரண்டாவது உறுப்பு ஒன்றோட இணைக்கிறோம். 1,2 1,3 1,4 இப்ப இதுல போட்டுட்டோம். அடுத்த பிராக்கெட்ல என்ன கொடுத்திருக்கிறாங்க? A கிராஸ் C. A என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 0,1 கிராஸ் C என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன? 3,5. இந்த ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கம் எழுதுறோம். முதல் கணத்தில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு 0 0,3 0,5. இரண்டாவது உறுப்போட இரண்டாவது கன மதிப்புகளை இணைக்கிறோம். 1,3 1,5. இது போட்டுட்டோம். அடுத்து என்ன எழுதணும்? இரண்டு கணங்களையும் சேர்த்து எழுதணும். சேர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இரண்டு கன உறுப்புகளையும் பார்க்கிறோம். முதல் கணத்தில் இருக்கக்கூடிய அதாவது முதல் கார்ட்டீசியன் பெருக்கல் A கிராஸ் B ல இருக்கக்கூடிய முதல் உறுப்பு 0,2 அதை எடுத்து எழுதிடுறோம். அடுத்த மதிப்பு 0,3ங்கிறது A கிராஸ் B லையும் இருக்கு, A கிராஸ் C லையும் இருக்கு. அப்போ ஒரு முறை எடுத்து எழுதினால் போதும் சேர்த்து எழுதுறப்ப. அடுத்து 0,4 A கிராஸ் B ல மட்டும்தான் இருக்கு. அடுத்த மதிப்பு 1,2 இருக்கு. அதுக்கு முன்னாடி A கிராஸ் C ல என்ன மதிப்பு இருக்கு? 0,5ன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அதை எழுதிடலாம் 0,5. அடுத்து A கிராஸ் B ல இருக்கக்கூடிய உறுப்பு 1,2 1,3 1,3 ஆனது A கிராஸ் C லையும் இருக்கு. அப்போ ஒரு முறை எடுத்து எழுதிட்டோம்னா போதும். அடுத்த மதிப்பு 1,4 A கிராஸ் C ல இருக்கக்கூடியது 1,5. ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டோம். 1ஐயும் 2ஐயும் செக் பண்ணிக்கலாம். 1 மற்றும் 2லிருந்து ரெண்டு மதிப்புகளும் எப்படி இருக்கு? நமக்கு சமமா இருக்கு. இப்போ 1 மற்றும் 2லிருந்து LHS ஈக்குவல் டு RHS. இடது பக்கமும் வலது பக்கமும் என்ன நிரூபிச்சோம்? A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C என்பது சரிபார்க்க சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிபார்க்கப்பட்டது. இதுலயே இரண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்கிறாங்க? A கிராஸ் B வெட்டு C ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C. இப்போ LHS ஃபர்ஸ்ட் போடுறோம். LHSல என்ன கொடுத்திருக்காங்க? A கிராஸ் B வெட்டு C. பிராக்கெட்ல இருக்கக்கூடிய மதிப்பு முதல்ல கணக்கிடுறோம். B வெட்டு C என்ன கொடுத்திருக்கிறாங்க? B என்ற கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் 2,3,4 வெட்டு C என்ற கணத்தின் மதிப்புகள் என்னென்ன? 3,5. அப்ப ரெண்டுலையும் பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம எடுத்து எழுதணும். பொதுவா என்ன மதிப்பு இருக்குது? 3 மட்டும் இருக்கு. அப்ப இங்க என்ன எழுதுறோம்? 3. அடுத்து A கிராஸ் B வெட்டு C. A என்ற கணத்தின் உறுப்புகளை எடுத்து எழுதுறோம். A என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு என்ன? 0,1 கிராஸ். இதுல 3 மட்டும்தான் இருக்கு. அப்ப 3 மட்டும் எடுத்து எழுதிடுறோம். கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதுறோம். முதல் கணத்தில் இருக்கக்கூடிய முதல் உறுப்போட இரண்டாவது கன மதிப்புகளை இணைக்கிறோம். 0,3. அடுத்த நம்பர் என்ன இருக்கு? 1 1,3. இது முடிஞ்சது. இது LHS சமன்பாடு 1ன்னு இதை குறிப்பிடலாம். அடுத்து RHS பார்க்கலாம். RHSல என்ன மதிப்புகள் இருக்கு? அதாவது RHSல நம்ம நிரூபிக்க வேண்டியது என்ன? A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C. பிராக்கெட்ல இருக்கக்கூடியதை முதல்ல கணக்கிடுறோம். A கிராஸ் B ஈக்குவல் டு A என்ற கன மதிப்புகள் 0,1
கிராஸ் பி என்ற கன மதிப்புகள் 2, 3, 4. ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கிறோம். முதல் கணத்தின் முதல் உறுப்பெண்ணே 0. அதனோட இரண்டாவது கன உறுப்புகளை இணைக்கிறோம். 0, 2, 0, 3, 0, 4. முதல் கணத்தின் இரண்டாவது உறுப்பு 1, 1, 2, 1, 3, 1, 4. இதை கொடுத்துட்டோம். அடுத்து என்ன எழுதணும்? ஏ கிராஸ் சி. ஏ என்ற கணத்தின் உறுப்புகள் 0, 1. கிராஸ் சி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? 3, 5. ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கிறோம். முதல் கணத்தின் முதல் உறுப்போட இரண்டாவது கன உறுப்புகளை இணைக்கிறோம். 0, 3. அடுத்து 0, 5. முதல் கணத்தின் இரண்டாவது உறுப்பு 1, 1, 3, 1, 5. இப்ப இதை போட்டுட்டோம். இந்த ரெண்டுக்கும் என்ன கணக்கிடணும்? வெட்டு எடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. வெட்டு அப்படிங்கிறப்ப என்ன எழுதணும்? இரண்டு கணத்துல இருக்கக்கூடிய பொதுவான உறுப்புகளை மட்டும் எடுத்து எழுதினா போதும். இங்க 0, 2ங்கிறது ஏ கிராஸ் பில இருக்கு, ஆனா ஏ கிராஸ் சில இல்ல, அப்ப அது வராது. 0, 3 ரெண்டுலயும் பொதுவா இருக்கு, அப்ப 0, 3 எடுத்து எழுதிடுறோம். 0, 4 ஏ கிராஸ் பில இருக்கு, ஏ கிராஸ் சில இல்ல. 1, 2 ஏ கிராஸ் பில இருக்கு, ஏ கிராஸ் சில இல்ல. 1, 3 1, 3 பொதுவா இருக்கு. 1, 4 1, 5ங்கிறது ரெண்டுலயும் பொதுவா இல்ல, அப்ப அது வராது. என்னென்ன மதிப்புகள் வெட்டுல வருது? 0, 3 1, 3. சமன்பாடு 2. 2 எப்படி இருக்கு? சமமா இருக்குங்களா? அப்ப 1 மற்றும் 2லிருந்து LHS equal to RHS. LHSலயும் RHSலயும் என்ன நிரூபிச்சோம்? A கிராஸ் B வெட்டு C எதற்கு சமம்? A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C என்பது சரிபார்க்கப்பட்டது. இது முடிஞ்சது. அடுத்து மூணாவது சப்டிவிஷனுக்கு வரோம். மூணாவது சப்டிவிஷன்ல என்ன நிறுவ சொல்லி கேட்டிருக்கிறாங்க? ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி அப்படின்னு நிறுவ சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு? ஏ யூனியன் பி கிராஸ் சி. பிராக்கெட்ல இருக்கக்கூடிய மதிப்பை முதல்ல கணக்கிடுவோம். பிராக்கெட்ல என்ன இருக்கு? ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ என்ற கணத்தின் உறுப்புகள் 0, 1 யூனியன் பி என்ற கணத்தின் மதிப்புகள் என்ன? 2, 3, 4. இரண்டு கன உறுப்புகளையும் சேர்த்து எழுதணும். யூனியன் அப்படிங்கிறப்ப சேர்ப்பு. 0, 1, 2, 3, 4. அடுத்து என்ன எழுதணும்? ஏ யூனியன் பி கிராஸ் சி. கார்ட்டீசியன் பெருக்கல் கொடுக்கிறோம். ஏ யூனியன் பில இருக்கக்கூடிய உறுப்புகள் 0, 1, 2, 3, 4 கிராஸ் சி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன? 3, 5. கார்ட்டீசியன் பெருக்கல் இது ரெண்டுக்கும் எடுக்கிறோம். முதல் கணத்தின் ஒவ்வொரு உறுப்போடையும் இரண்டாவது கன உறுப்புகளை இணைக்கிறோம். இப்ப 0, 3 0, 5. அடுத்து 1, 3 1, 5. மூன்றாவது உறுப்பு என்ன இருக்கு? 2, 2, 3 2, 5. 3, 3 3, 5. இறுதி உறுப்பு என்ன? 4. 4ஓட இரண்டாவது கன உறுப்புகளை இணைக்கிறோம். 4, 3 4, 5. இப்ப எல்ஹெச்எஸ் போட்டுட்டோம்.
இத சமன்பாடு 1 அப்படின்னு குறிப்பிடுறோம். அடுத்து என்ன போடுறோம்? RHS எழுதுறோம். RHSல என்ன நிரூபிக்கணும்? அதாவது போட வேண்டியது A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. பிராக்கெட்ல இருக்கக்கூடிய மதிப்பை முதல்ல கணக்கிடுறோம். A கிராஸ் C கொடுக்கிறோம். A என்ற கணத்தின் உறுப்புகள் 0,1 கிராஸ் C கன உறுப்புகள் 3,5. கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதுறோம். 0,3 0,5. அடுத்து என்ன வரும்? 1,3 1,5. இதை கொடுத்துட்டோம். அடுத்த பிராக்கெட்ல என்ன கொடுத்திருக்காங்க? B கிராஸ் C. B என்ற கணத்தின் மதிப்புகள் 2,3,4 கிராஸ் C என்ன இருக்கு? 3,5. வரிசையிட்ட ஜோடிகளா கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதுறோம். 2,3 2,5. இரண்டாவது எண் என்ன இருக்கு? 3 3,3 3,5. அடுத்து 4,3 4,5. இது கொடுத்துட்டோம். இந்த ரெண்டுக்கும் என்ன எடுத்து எழுதணும்? யூனியன் எடுக்கிறோம். அப்ப A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. A கிராஸ் C யூனியன்கிறது என்ன? சேர்ப்பு. B கிராஸ் C இரண்டு கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் சேர்த்து எழுதுறோம். அப்போ முதல் கணத்துல முதல் கார்ட்டீசியன் பெருக்கல் A கிராஸ் C என்ன இருக்கு? 0,3. அப்ப அதை எடுத்து எழுதிடுறோம். 0,3 0,5. இது ரெண்டும் எதுல மட்டும்தான் இருக்கு? A கிராஸ் C ல மட்டும்தான் இருக்கு. அப்ப அதை எழுதிடுறோம். அடுத்து 1,3 1,5. A கிராஸ் C ல இருக்கக்கூடிய மதிப்புகள் முடிந்தது. அடுத்து B கிராஸ் C ல என்னென்ன இருக்கு? 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இதை சமன்பாடு 2ன்னு குறிப்பிடுறோம். இப்போ 1 மற்றும் 2லிருந்து 2 சமமா இருக்குதான்னு செக் பண்ணிக்கிறோம். இரண்டு மதிப்புகளும் அதாவது LHS ஈக்குவல் டு RHS எப்படி இருக்கு? சமமா இருக்கு. அப்போ 1 மற்றும் 2லிருந்து LHS ஈக்குவல் டு RHS. ரெண்டுலயும் என்ன நிரூபிச்சோம்? A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C என்பது சரிபார்க்கப்பட்டது. தேங்க்யூ.